வாங்க வருவீங்கன்னு தெரியும். படத்தோட பேரு யுவர் மதர்ஸ் சன். பேரே ஒரு மார்க்கமா இருக்குல்ல, படமும் தான். கதை என்னன்னா, சிங்கிள் மதரான சாரா ஆன்லைன் கிளாஸஸ், ஸ்வீட்ஸ் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. இவங்களுடைய பையன் ஏமன் ஜாலியாக டோப் அடிச்சுட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரக்கூடிய ஆமியை அப்பப்போ போட்டுட்டு இருக்கான். இந்த சமயத்தில் சாரா ஓலிவர்னு ஒரு பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இதுக்கப்புறம் இந்த ஓலிவர் யாரு, இவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் பிடிச்சதுக்கு காரணம் ரொம்ப எஸ்தட்டிக்காக எடுத்திருக்காங்க. அந்த பிலிப்பைன்ஸுடைய அந்த கல்ச்சர், அதுவும் அந்த பேண்டமிக் டைமில் எப்படி இருந்துச்சுங்கிறத நல்லாவே அதை போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏமன் சாராவுடைய பையன், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், அவங்க அப்படியே அந்த சைக்கலாஜிக்கலாக டிஸ்டர்ப் ஆகுறது, இதெல்லாம் தான் இந்த படத்தை கடைசி வரைக்கும் பார்க்க தோணுச்சு. ஊருக்கு தான் இவங்க அம்மா பையன்லாம், இதை தாண்டி இவங்களுக்குள்ள ஒரு டார்க் சீக்ரெட் இருக்குது. ஏமனை கூட்டிகிட்டு வந்த மாதிரியே ஓலிவரையும் சாரா கூட்டிகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் ஏமன் ஒரு சைக்கலாஜிக்கலாக டிஸ்டர்ப் ஆகி ரொம்ப பாசிட்டிவ்னஸாக மாறுறான். இவனுக்கு டெய்லியும் வேலையே டோப் அடிக்கிறதும் மேட்ரு பண்ணுறதும் தான். இங்கே விட்டா அங்கே, அங்கே விட்டா இங்கே. ஆமியுமே ஒரு டோப் கை தான், இந்த ஓலிவர் நாயுமே ஒரு டோப் கை தான். இப்படி எல்லாமே இல்லீகலாக இருக்கும்போது கரெக்டாக போய் முடியவே முடியாது. ஏதாவது ஒரு ஏழ்றையில் தான் முடியும். அப்படி தான் ஏழ்றையில் தான் முடிஞ்சுது. எப்படி இவங்க இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்தாங்கன்னா, சாரா ஒரு டீச்சராக இருப்பாங்க. அப்போ கரெக்ட் பண்ணது தான். போக்சோ மாதிரி எதுலையாவது மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காக போட்ட ஒரு ட்ராமா தான் இவங்க அம்மா பையன் ரிலேஷன்ஷிப்பு. சாராவாக நடித்தவங்க ஒரு அட்டாசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க பேர் சூப்பர்டாவோ என்னமோ, அட்டாசமாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பரான ஆக்டிங், நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. படத்தில் பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இல்லை. ஆனால் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், அதில் நடக்கக்கூடிய அந்த டென்ஷன், அதுதான் கடைசி வரைக்குமே இந்த படத்தை பார்க்க வச்சுது. இதுதான் நடக்க போகுதுன்னு தெரியும். அந்த மூமெண்ட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அந்த டைமில் சாராவை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு பரிதாபம் வரும். கேமரா ஒர்க்கெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக அந்த வீடு, அந்த என்வாயர்மெண்ட், அந்த ஃபேமிலி கேரக்டர் கூடவே இருந்து பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்தது. கதையே ஒரு மார்க்கமான கதை தான். பழைய பிட்டு புக்கெல்லாம் படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும், இது அப்படிப்பட்ட ஒரு கதை தான். இது எரோட்டிக்கில் வராது, இது ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராமா தான். இந்த மாதிரி படங்கள் மட்டும்தான் விரும்பி பார்ப்பேங்கிறவங்க தாராளமாக பார்க்கலாம். ஒரே மஜா தான். அப்புறம் இந்த டைரக்டர் நல்ல டைரக்டர் தான், நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. ஒவ்வொன்றா பார்ப்போம்.